பெருவிரல், இந்த பெருவிரல் இதான் பெருவிரல். இந்த பெருவிரலின் நடு அங்குலாஸ்தியில், நடு அங்குலாஸ்தினா இந்த ரெண்டாவது அங்குலாஸ்தி தான் நடு அங்குலாஸ்தி. ரெண்டாவது ஒரு சின்ன பாகம். இந்த ரெண்டாவது அங்குலாஸ்தியில் ஒரு சந்திர பிறை போன்ற ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா, சந்திர பிறை மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா அவருக்கு அந்நியரால மரணம் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனி மேடு வற்றி பதிந்திருந்தால் அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். அதே மாதிரி தாய் உணர்ச்சி மிக்கவராகவும் இருப்பார். ஏதாவது ஒன்று சொன்னா தன்னைத்தானே ஒரு ஒரு அது என்ன சொல்றது, ஒரு 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 கோழையான ஒரு உணர்வு உள்ளவர் தான். வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இல்லாத ஒரு நபர் தான் ஒரு கோழையா இருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் தாங்க முடியலன்னா உடனே போய் செத்துடுவார். ஏதாவது விஷம் கொடுத்துடுவாரு, இல்லை தற்கொலை பண்ணிக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுவார். அப்ப அது இந்த மாதிரி அமைப்பும் இருக்கணும். அவருக்கு ஜாதகத்துல அந்த நேரம் ஆயுள் ஸ்தானாதிபதி தசை நடக்கணும், மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களினுடைய புக்தி நடக்கணும். அதுல அந்த அந்தரம் கரெக்டா ஆயுள் ஸ்தானாதிபதியினுடைய அந்தரமா இருக்கும். அது ஒரு அவருக்கு அவருடைய இப்போ அவர் இருக்கிறாருன்னா அவருக்கு பையனுக்கு கர்ம திசை நடந்துகிட்டு இருக்கும், இப்போ இவருக்கு ஆயுள் தசை நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஒருத்தரோட ஆயுளை ஃபிக்ஸ் பண்ணணுமே ஒழிய மொட்டையா அவருக்கு ஆயுள் பலவீனமா இருக்கு அடிச்சிரும்னு சொல்லக்கூடாது. அட் எ டைம்ல ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர் இருக்காருன்னா அவருடைய மனைவிக்கு மாங்கல்ய தசை நடக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை. பாருங்க, பெண் ஜாதகத்துல 8ஆம் இடத்தை மாங்கல்யஸ்தானம்னு சொல்றாங்க. இந்த பெண்ணை விட அது கணவனைத்தான் பாதிக்கும். அதனாலதான், ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். அப்ப 7ஆம் இடம் தன் கணவனை குறிப்பது, அதுக்கு 2ஆம் இடம் அவருக்கு மாரகஸ்தானம், அதாவது அவருக்கு மாரகஸ்தானத்தை குறிப்பது. அதனால இந்த பெண்ணுக்கும் ஆயுள் சம்பந்தமான விஷயம் இருக்கலாம் மேபி, அல்லது இந்த கணவனுக்கு அது ஆயுள் சம்பந்தமாகவும் இருக்கலாம். அப்ப இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்றோம், பெண் ஜாதகத்தை பார்த்து அஷ்டமஸ்தானம் சரியில்லை, எனவே மாங்கல்ய தோஷம், கணவனுக்கு தான் பாதிப்பு அப்படி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லிருக்கேன்னா கண்டிப்பா அவருக்கு அந்த பாதிப்பு இருந்தா சொல்லுவேன்.